நான் நீதியின்படி அவனை எடுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறைப்பட்டு போன ஆண்டவருடைய பிள்ளைகளை கிரயம் இல்லாமல், அதாவது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அல்லவா, இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது அது விலையேற பெற்றது. ஆனால் அந்த ரட்சிப்பு நமக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். அது அதனுடைய விலை சொன்னீங்கன்னு சொன்னா விலையை நம்ம நிர்ணயிக்கவே முடியாது. அது விலையேறப்பட்ட ரட்சிப்பு. எதை கொடுத்தும் வாங்க முடியாதது தான் ரட்சிப்பு. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவை கொண்டு நமக்கு உண்டாக்குற விடுதலைய, ரட்சிப்பை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறைப்பட்டு போன அவர்களுடையவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது தேவன் முன் குறித்தவர்களை கிரயம் இல்லாமலும், அதாவது நம்முடைய செலவுல நம்ம செலவு பண்ணி நாங்க எவ்வளவு விடுதலை ஆகிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணோம் தெரியுமா அப்படின்னு சொல்லாம அவர் கிரயம் இல்லாமல், அதாவது இலவசமாய் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். ஆகவே தான் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், அதை இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் எந்த ஒரு பைசா இதுக்கு செய்ய வேண்டியதில்லை. சில பாருங்க, பல காரியங்கள் பாவத்துக்கு பரிகாரத்துக்கு அப்படின்னு போனா, ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஐயரை அதாவது வர வச்சிருந்தாங்க. அவர் எதுக்கு அப்படின்னா, அவரை வர வச்சும்போது அவர் ஒரு பெரிய பில்லு போட்டு கொடுத்துட்டு போயிருந்தார். அது என்னை ஜெபிக்கவும் ஒரு ஆசிரியர் என்னை அழைத்து போயிருந்தாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அவர் பில்லை கொடுத்துட்டு போயிருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பில்லு. எதுக்குன்னா, பாவ பரிகாரத்துக்காக அவங்க போட்டு கொடுத்துருந்த பில்ல வாங்க வேண்டிய பொருட்கள் மட்டும் 50,000 ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும். அதாவது பாவ பரிகாரம் செய்வதற்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். கர்த்தருக்கு உண்டாகட்டும். அப்போ பாவத்தினுடைய பரிகாரத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணி, இது இல்லாமல் அவங்களுக்கு தனியாக பேமெண்ட் கொடுத்து அதையெல்லாம் நடத்தினாதான் ஒரு பாவ பரிகாரம் உண்டாகும் என்கிற ஒரு மாயையான ஒரு காரியத்தை உண்டாக்கி அங்கே போட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு சத்தியத்தை சொன்ன சந்தோஷம் அவர்களுக்கு. ஆகவே ஆண்டவரும் கூட நம்மை கிரயம் இல்லாமல் விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டவர். கிரயம் இல்லாம நம்ம காசு கொடுத்துல நம்மளை இலவசமா ரட்சிக்கிற ஆண்டவர், இலவசமா பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு ஆண்டவர். ஆகவேதான் அவரையே தன்னை கிரயமாக கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுது. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கிரயமா கொடுத்தார். நம்ம கிரயம் செலுத்த வேண்டியது இல்லாமல் போனது. கிரயத்தை அவர் செலுத்தினார். நாம் கிரயம் செலுத்துவதற்கு நம்மிடத்துல ஒண்ணும் கிடையாது. பாவத்திலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு ஏதுவான கிரயம் செலுத்துவதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. நமக்கு கிரயமாக அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை அவர் சிந்தி நமக்கு இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்தார். அதுதான் நீங்க சொல்றது, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட சிறைப்பட்டு போயிருக்கிற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கர்த்தர் விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் நம்மை இலவசமாய் விடுவிக்கிறது. ஆனால் அந்த விடுதலைக்காக அவர் கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர் கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். பிசாசின் வல்லமைகளினுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை அடைவதற்கு அவர் நமக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். எல்லா விதமான சாபத்தின் வல்லமையின் முகங்களை முறிக்கும்படியாக அவர் நமக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். ஆகவே கிரயம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல் இலவசமாய் நமக்கு நம்மை விடுதலை ஆக்குகிற ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படி வந்திருக்கிறார். நிச்சயமாகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மெய்யான விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாயிருக்கிற மெய்யான விடுதலை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வேலையில, எல்லா காரியங்களிலும் வெளிப்பட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வசனத்தின்படி ஆண்டவர் சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்ற வார்த்தையின்படி, சிறைப்பட்டு போன யாரா இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளா இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகளா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், யாரா இருந்தால் கர்த்தர் விடுதலையாக்குகிறவர், கிரயமில்லாமல் விடுதலை கொடுக்கிறவர், பரிதானம் இல்லாமல் கொடுத்து விடுதலையை தருகிறவர், தந்து நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபி